ஃபர்டிலிட்டிங்கிறது ரொம்ப வாஸ்ட் டாபிக்ங்க. நம்ம ஃபர்டிலிட்டினாலே எப்பயுமே ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கோம். 20% to 30% வரைக்கும் தான் எல்லாருக்கும் பிசியோலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. பல பேருக்கு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் ரிலேட்டட் டெஃபிஷியன்சிஸ்னால வரக்கூடிய இஷ்யூஸ் தான். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணணும்னா ஒரு ஹார்மோன் பற்றி நமக்கு தெரியும் போது அதுக்கான ஃபுட்ஸ் என்ன நம்ம சாப்பிடும்போது இந்த ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பேச போகிறது டெஸ்டோஸ்டிரான் பற்றி. டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு சொன்னாலே இது மேல் ஹார்மோன் நினச்சிக்கிறோம். ஆனால் ஃபீமேலுக்கும் இது ரொம்ப முக்கியமான ஹார்மோன். பர்சன்டேஜ் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் திஸ் ஹார்மோன் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். டெஸ்டோஸ்டிரான் விமென்க்கு எதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, லிபிடோ, மூட், ஸ்ட்ரென்த் ஆஃப் யோர் போன்ஸ் அண்ட் யோர் மசில்ஸ், இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹார்மோன். ஸோ டெஸ்டோஸ்டிரான் அதிகமாக நமக்கு இருக்கும்போது தான் மேல் பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், முகத்தில் முடி, தலையில் முடி இல்லாமல் போகிறது அண்ட் இந்த மாதிரி ஹார்மோன் ஜாஸ்தி இருக்கும்போது நமக்கு மென்சஸ் ஒன்று வராமல் போகும், இல்லை ரொம்ப லோ ப்ளீடிங் ஆகும். இந்த இஷ்யூஸ்க்குன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த டெஸ்ட்டை பண்ணிட்டு நம்ம ஃபுட்டை கொடுக்கும்போது டெஸ்டோஸ்டிரான் பேலன்ஸ்க்கு அந்த பர்சனோட ஃபர்டிலிட்டி கோஷன்ட் இம்ப்ரூவ் ஆகிறத நாங்கள் அடிக்கடி பார்க்குறோம்.